வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, தொடர்ந்து ஒரு மாதமாக பீர் மட்டுமே உணவாக அருந்தி வாலிபர் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் உலுக்கியதுன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி சோசியல் மீடியா முழுவதும் வெளியாகி ஒட்டுமொத்த பிரபலங்களையும் மக்களிடம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தாய்லாந்தில் ரயோங்கின் பான்சாங் மாவட்டத்தில் வசித்து வருவர் தான் 44 வயதான தவிக்சா நம்மோவெங்சா. இவருக்கும் இவரது மனைவிக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி விவகாரத்து கோரியிருக்கிறாங்க. இந்த தம்பதியினருக்கு 16 வயதில் ஒரு மகன் இருக்கிறாங்க. ஆனால் தவிசாவுக்கும் விவகாரத்து பெறுவதில் துளியுமே விருப்பம் இல்லை. இந்த நிலையில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பு இருவருக்குமே விவகாரத்து கிடைத்து விட்டதாக தெரிய வந்திருக்கிறது. இருவருமே பிரிந்து வாழும் நிலையில் மனைவியின் பிரிவை தாங்கிக் கொள்ள முடியாத தவிக்சா மன அழுத்தத்திற்கு மன உளைச்சலுக்கும் ஆளானதாக சொல்லப்படுகிறது. மனைவி பிரிந்த சோகத்தில் தவிக்சா எந்த ஒரு உணவுமே உண்ணாமல் மனைவியை பிரிந்த சோகத்தை மறக்க கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக மது மட்டுமே அறிந்திருக்கிறாரு. அவரது மகன் எவ்வளவோ தெரிவித்துமே கேட்காத தவிக்சா தனது மகன் அன்றாடம் சமைத்து வைக்கும் உணவில் ஒரு பருக்கை கூட உண்ணவே கிடையாதாம். அவர் ஊட்ட முயன்ற போதும் அதனை மறுத்து விட்டிருக்கிறாரு. இந்த நிலையில தான் ஒரு நாள் பள்ளி முடிந்து தவிக்சா மகன் வீடு திரும்பிய போது தனது தந்தை வலிப்பு நோயால் அவதிப்பட்டிருப்பதை கண்ட சிறுவன் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல முயற்சிக்கிறாரு. தவிக்சை எத்தனை முறை எழுப்ப முயன்றதும் அவர் எழவே இல்லையாம். ஷியாம் ரயாங்கா அறக்கட்டளை சேர்ந்த மீட்பு பணியாளர்கள் தவிக்சை காப்பாற்ற முயற்சித்திருக்கிறாங்க. ஆனால் அதற்குள் பார்த்தீங்கன்னா அவர் உயிரிழந்து விட்டதாக அவங்க மருத்துவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. அவரது படுக்கறையை பார்த்தபோது 100க்கும் மேற்பட்ட வெற்று பீர் பாட்டில்கள் மருத்துவ உதவியாளர்கள் கண்டறியப்பட்டிருக்காங்க. அவங்க படுக்கையில் இறங்குவது ஒரு குறுகிய பாதை மட்டுமே தெளிவாக இருக்கும் வகையில் பாட்டில்கள் சீரமைக்கப்பட்டது. மனைவியை பிரிந்து சோகம் தாங்க முடியாத கணவன் இப்படி மறு அருந்தியை உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடம் ஒட்டுமொத்த அந்த நாட்டவே ஒழிக்குதுன்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி தான் சோசியல் மீடியாவில் வெளியாகி ஒட்டுமொத்த ரசிகர்களையும் பரவ வைக்கிறது. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.